نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد. وقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله أيضا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையின் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் ஆட்சியாளர் எல்லாம் வல்ல அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் இந்திய ஒப்பற்ற தலைவர் அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமான ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்துட்ட போதும் தொடர்ந்து விடாத துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள் மீதும் இம்மையிலே இறைவனுடைய திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும் இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தையும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வழிநடத்துமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்கம் மக்கள் மன்றத்தில கூடுதல் குறைவின்றி ஒளிவுமுறையின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொள்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் தெரிகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் ஒரு நாள் மரணித்து போகிறார்கள். அப்படி மரணிக்கின்ற பொழுது அவர்களுடைய இறுதி வாழ்க்கை, அவர்களுடைய முடிவு இவையெல்லாம் நன்மையை கொண்டு அமையுமானால் அது நிச்சயம் நாளை மறுமையிலே அது சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று ஒவ்வொரு மூமினை பார்த்தும் இஸ்லாம் சொல்லுகிறது.
அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நான் மரணத்தை முடிவு செய்து அதற்கு பிறகு வாழ்வை தந்து இந்த பூமியிலே நான் உலவ விட்டிருக்கிறேன். எதற்காக வேண்டி? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் சிறந்த மக்கள் என்பதை காண்பதற்காக வேண்டி, யார் அல்லாஹ்விடத்திலே பிரியமானவர்கள், திருப்தியை பெற்றவர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த பூமியிலே நாம் வாழ வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதில் எல்லாவற்றையும் தாண்டி இந்த தகுதி, இந்த அடிப்படை யாருக்கு இருக்க வேண்டும் என்றால், யார் வழிகாட்டியாக இருக்கிறாரோ, யார் இந்த உலகத்திற்கு நற்செய்தியை சொல்கிறாரோ, யார் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறாரோ அவருக்கு அது பிரதானம் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அதனால் தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ், இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அந்த மக்களுக்கு, அவர்களுக்கு இந்த தூதரிடத்தில் இருக்கிறது அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்கிறான் என்று சொன்னால், அவருடைய அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டம், அந்த இறுதி கட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் சரி, ஒவ்வொரு இந்த பூமியிலே யாரெல்லாம் நல்லதை உபதேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூமியிலே சிறந்த வாழ்வை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அவர்களுடைய முடிவில் நிச்சயமாக பிற மக்களுக்கு பாடம் இருக்கும். நிச்சயமாக பிற மக்களுக்கு பாடம் இருக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, மரணம் என்பது ஒரு மௌன உபதேசம். மரணம் என்பது என்ன? மௌனமாக உங்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லிவிட்டு போகும். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் அல்லாஹ்விடத்தே வெற்றி பெற முடியும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இறுதி நாட்கள், தான் மரணிக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த முடிவு, அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை பார்த்து, உலகத்தில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா இறை தூதர்களும், எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். என்ன வாய்ப்பு தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில விரும்பிய காலம் வாழ்கிறீர்களா, அல்லது அல்லாஹ்வுடைய முடிவில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும். அவர்கள் அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்வு முடிச்சு வைக்கப்படும். வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான்? அந்த வாழ்க்கையை குறிப்பிட்ட காலம் நீட்டித்து கொடுப்பான். நீங்கள் கடந்த காலங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை நாம் புரிந்து கொள்ள முடியும். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாள் நீண்டு கொண்டே இருக்க வேண்டும், நான் அதிகப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு என்ன? நீங்கள் ஒரு மாட்டின் மீது உங்களுடைய கையை வைத்தால் அந்த கையில் எத்தனை முடிகள் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அத்தனை முடிகளில் ஒவ்வொரு ஆண்டு காலம் அதிகரித்து நீங்கள் இந்த பூமியில வாழ முடியும் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார். அப்படியானால் அதற்கு பிறகு என்ன? அதற்கு பிறகு மரணம் தான். மரணம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. அதற்கு பிறகு நீங்கள் மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நபியே, உங்களுடைய பணி இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த மார்க்கத்தின் மூலமாக மக்களை சீர்திருத்தி அவர்களை ஒரு நேர்வழியில கொண்டு வருகிற உங்களுடைய பணி முடிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். பணி முடிந்து விட்டால் அடுத்து என்ன? எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால் அடுத்து என்ன? உங்களுடைய முடிவு, உங்களுடைய இறுதி நாட்கள் எண்ணப்படும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இல்லை என்றால் இனி இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் வியாபித்து பல நாடுகளில் பல இடங்களை ஆட்சி கொள்ளும். அதையெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் மரணிக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய முடிவு அல்லாஹ் ஏற்படுத்துகிற அந்த கலாக்கதிரின் அடிப்படையில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பணி நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் எனக்கு இதற்கு மேல் இந்த பூமியில் அவகாசம் என்பது தேவையில்லை.
அல்லாஹ்வுடைய முடிவை நான் பொருந்திக் கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا, இந்த அத்தியாயம் என்பது எதை குறிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி முடிவடைந்து விட்டது, அதற்கு மேல் இந்த இடத்தில் இந்த பூமியில் அவருக்கு வேலை இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்ற விதமாகத்தான் அந்த அத்தியாயத்தை என்ன செய்தான், இந்த பூமியில இறக்கினான். இது யாருக்கும் புரியவில்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தவிர. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தவிர வேறு யாருக்கும் புரியவில்லை. அந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? இப்படியான ஒரு அத்தியாயம் இறங்கி இருக்கிறது, அதுல என்ன குறை? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் உங்களை நோக்கி வருகின்ற பொழுது என்றுதானே அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய வெற்றி வருகின்ற பொழுது சந்தோஷம் தானே, அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வருகின்ற பொழுது சந்தோஷம் தானே, எதற்காக நீங்கள் கலங்குகிறீர்கள்? தோழர்களே, அது மாத்திரம் அங்கு இல்லை. அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு போகிறார்கள் என்பதை அல்லாஹ் அதில் உணர்த்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதிலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி முடிவடைந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டானே. இனி அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எப்பொழுது பார்ப்பது? இனி அல்லாஹ்வுடைய தூதரோடு எப்படி பழகுவது? இனி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எப்படி செய்தி வரும்? இனி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை இனி எப்படி வரும் என்றெல்லாம் கலங்கி தவித்து கண்ணீர் விட்ட சம்பவங்கள் பல உண்டு என்றால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி முடிவை நோக்கி நகருகின்ற பொழுது அந்த மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தோழர்களே, மக்களே, உங்களிடத்தில் எல்லாம் நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அந்த செய்தி இன்றைக்கு நீங்கள் பார்க்க முடியும், இறுதி உரையாக நிகழ்த்தப்பட்டு வரலாற்று ஏடுகளில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு வைர வரிகளால் பொறிக்கப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு நம்பிக்கையாளர்களுடைய ஜீவ நாடியாக அந்த உரை விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இறுதி பேருரையை நாம் என்ன சொல்லி முடிப்பது சகோதரர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி பேருரை, அந்த பேருரைக்குள் நாம் போக விரும்பவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அதை சொல்லிக்கொண்டே போகக்கூடிய மணிக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, அதிலே மணிக்கணக்கான செய்திகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இறுதி பேருரையின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் வேலை லுஹர் தொழுகை முடிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களையும் அழைத்துக் கொண்டுதான் மக்காவில் நுழைந்திருக்கிறார்கள். இஹ்ராமிற்காக வேண்டி குளித்து இஹ்ராம் அணிந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக வாசனை திரவியங்கள், கஸ்தூரி நறுமணம் கமழுகின்ற ஒரு வாசனை திரவியம் தரீரா என்று சொல்லுவார்கள். அந்த தரீரா என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடியிலும் தன்னுடைய உடலிலும் தன்னுடைய ஆடையிலும் பூசுகிறார்கள். அந்த நறுமணத்தின் மினுமினுப்பு, அந்த வாசனை திரவியத்துடைய நறுமணத்தின் மினுமினுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியில் அவருடைய முகத்தில் அப்படியே தெளிவாக காண முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள், இதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு அதிகப்படியான மினுமினுப்போடு பார்த்ததில்லை, அதிகப்படியான மினுமினுப்போடு பார்த்ததில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரின் கடைசி கட்டம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி கட்டம். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு, ஒரு கையிலே எடுத்துக்கொண்டு கட்டி தன் மேல் ஒரு போர்வையா போன்ற ஒரு ஆடை, போர்வை போன்ற ஒரு ஆடையை போர்த்தி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நோக்கி நடந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நின்று ஆற்றுகிற உரை ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி உரை என்று சொன்னால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, அய்யுஹன் நாஸ், மக்களை நிதானமாக கேளுங்கள், மக்களை நிதானமாக கேளுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஆண்டுக்கு பின்னால் நான் உங்கள் இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு தோன்றவில்லை. மக்களே, இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இந்த நகரையும், இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இந்த நகரையும் புனிதமாக கருதுவது போல் நீங்கள் உங்களுடைய உயிரையும் பொருளையும் புனிதமாக கருதிக் கொள்ளுங்கள். மானம் என்பது, தன்மானம் என்பதும் கண்ணியம் என்பதும் நாம் பேசுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, புனித கஅபாவை விட மேலான அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது, வலில்லாஹில் இஸ்ஸத்தி வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது, மூமினான ஆண் பெண் மக்களுக்குரியது. யோசித்து பாருங்க, கண்ணியம் முதலில் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அதற்கடுத்து யாருக்குரியது? நபிமார்களுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது. அதற்கடுத்து மூமினான ஆண் பெண் மக்களுக்குரியது கண்ணியம், தன்மானம். அதில் எந்த சேதத்தையும் என்ன செய்து விடாதீர்கள், விளைவிச்சு விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நீங்கள் செய்தால் அது ஒரு தண்டனையாக கருதப்பட்டு உங்களுக்கு அது வழங்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையோ, பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையோ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், தண்டிக்கப்பட மாட்டார்கள். அவரவர்களுடைய தீமை, அவரவருடைய குற்றம் அவரவர்களுக்குரியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஒரு அடுத்த துணைவியை குறித்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இனி ஒரு துணைவியாக இருக்கக்கூடிய ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து, அவர் பார்ப்பதற்கு கூரையாக இருக்கிறார், உயரம் குறைவாக இருக்கிறார். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவருடைய உயரம் குறைவாக இருக்கிறது, அவர் கூடையாக இருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டது. உங்களுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் பெரிய விஷயம் அல்ல. ஒருவரை பார்த்து ஒரு கூடையாக இருக்கிறார் என்று சொல்வது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள், அவருடைய கண்ணியத்தில் கை வைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய படைப்பது, அல்லாஹ்வுடைய படைப்பில் குற்றம் காணக்கூடாது. நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலில் கரைத்தால் அந்த கடலும் விஷமாகிவிடும், அந்த கடலும் விஷமாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். கண்ணியம் அவ்வளவு முக்கியமானது, பிறருடைய தன்மானம் அவ்வளவு முக்கியமானது. பிறரை இழிவாக பேசுவது என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஆக மோசமான குற்றம், ஆக மோசமான குற்றம். இன்றைக்கு அதை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு அதை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டத்திலும் அது மாதிரியான நிலை ஏற்படுத்தவில்லை. நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம், ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இதே இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு புறப்பட்டு வந்து அந்த மக்காவிற்கு நுழைகிறார்கள், சஹாபாக்களோடு மக்காவிற்கு நுழைகிறார்கள். அப்படி நுழைந்து கஅபாவிற்குள்ளாக சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வைத்திருந்த ஒரு கோலை வைத்து அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் தட்டிவிட்டார்கள். அப்படி தட்டிவிட்ட பொழுது கஅபாவுடைய உச்சுவரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருடைய உருவப்படங்கள் வரைந்திருந்தன. அது அவருடைய உருவமா என்பது யாருக்கும் தெரியாது, அவர்கள் வரைந்திருந்தார்கள். அந்த வரைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கையிலே வில்லை வைத்து அம்பெய்துவது போல அந்த படம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வில்லம்பே கிடையாது, வில்லம்புக்கு உண்டான பழக்கமும் அவரிடத்தில் இல்லை, இப்படி செய்து வைத்திருக்கிறார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எல்லாம் தட்டிவிட்டு சுத்தம் செய்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ஒரு முறை நிறுத்தி பாங்கு சொல்ல வேண்டும். முதலாக கஅபாவிலே தொழக்கூடிய ஒரு தொழுகை எவ்வளவு சிறப்பானது யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லா பள்ளியிலும் தொழுதாலும் சரி, எனக்கும் உங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறதா இல்லையா? எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிறதா இல்லையா? என்ன? மஸ்ஜித் அரமிலே சென்று தொழக்கூடிய தொழுகை. மஸ்ஜித் அரமிலே நின்று நான் முதலாக அந்த கஅபாவை பார்த்தவுடனே,
அதுவரை நான் தக்பீரை சொல்லி தல்பியாவை சொல்லி நான் அல்லாஹ்விடத்திலே நான் வந்து விட்டேன் என்று சொல்லி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைந்து நான் தொழக்கூடிய அந்த முதல் தொழுகை இருக்கிறதே சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி மிக்கது, அது எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது. யாரெல்லாம் ஈமானை உறுதியாக கொண்டிருந்து அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து இறைவனிடத்தில் மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானே. காலு ரப்புனா அல்லாஹ், காலு ரப்புனா அல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. அல்லாஹ் சொல்கிறாங்க, மக்களே அல்லாஹ்வின் மீது நீங்கள் உறுதியாக நம்பிக்கை வைத்து, அல்லாஹ் தான் என்னுடைய பாதுகாவலன், அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் மட்டுமே எனக்கு உதவி செய்யக்கூடியவன், எவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, வேறு எவரும் எனக்கு அபயம் அளிக்க முடியாது, எவரிடமிருந்து நான் என்ன செய்ய முடியாது, எந்த உதவியும் பெற்றுவிட முடியாது அல்லாஹ்வுடைய உதவியை தாண்டி. அப்படியானால் அப்படி யாரெல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் வானவர்களை கொண்டு உதவி செய்வானே, வானவர்களை கொண்டு அபயம் அளிப்பானே. அப்படியான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்பால் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேனே அந்த தொழுகை யோசித்து பார்க்கிறேன். அப்படி காபாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் நிற்க வைத்து வாங்க சொல்ல அழைக்கின்ற பொழுது எல்லா சகாபாக்கள், மூத்த சகாபாக்கள், எல்லா சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை அழைப்பாரா அல்லது இவரை அழைப்பாரா அல்லது அவரை அழைப்பாரா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் தன் பெருவர்களை ஊனி நின்று தூக்குகிறார்கள் காலை. எதற்காக வேண்டி? தன்னுடைய தலை அடையாளம் தெரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நம்மை அழைக்க மாட்டார்களா? எதற்கு? பாங்கு சொல்வதற்கு. முதலாக கஅபாவிலே பாங்கு சொல்வதற்கு. எப்படிப்பட்ட உமர், எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறார், அவருடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறார் என்று சாகித்து பேசப்பட்ட உமர். அப்படியான உமர் ரலியல்லாஹு அவர்களே ஆசைப்பட்ட தருணம். அந்த சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்களே, அந்த தருணத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணியமும் தன்மானமும் எப்படிப்பட்டது என்பதற்கு ஆகச் சிறந்த உதாரணம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கின்ற பொழுது வந்து பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவரே அதை ஒப்புக்கொள்ளவில்லை, அவரே அது நம்ப மறுத்தார்கள். என்ன கேட்டார்கள்? யார ரசூலல்லாஹ், இத்துணை மக்கள், கடைசி உரைக்கு முன்னால் நடக்கிற சம்பவம் அது. இத்துணை மக்கள் கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள், இனி ஒரு ரிவாயத்திலே 1,44,000 சஹாபாக்கள், அத்தனை மக்களும் குழுமி இருக்கின்ற அந்த பகுதியிலே பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், இத்தனை மக்களுக்கு முன்னால் என்னை கேவலப்படுத்துகிறீர்களா? எப்படி கேள்வி, யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இத்தனை மக்களுக்கு முன்னால் என்னை கண்ணியம் குறைவாக ஆக்கப் போகிறீர்களா யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள் பிலால் ரலியல்லாஹு. காரணம் என்ன? அப்படியான நிலை ஏற்படும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அப்படியான அந்தஸ்து தனக்கு கிடைக்கும் என்று நீண்ட கால்களையுடைய கருத்ததிலும் கருத்ததுமான நிறத்தை உடைய அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தது. அது மாதிரியான சிவப்பை சகாபாக்கள் எந்த கட்டத்திலும் பார்த்தது. அப்படியான முகம் சிவந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் யாரையாவது கண்ணிய குறைவாகவோ, யாரையுடைய தன்மானத்திற்கு இலக்காகவோ, யாரையாவது கேவலப்படுத்தியோ பரியாசப்படுத்தியோ பேசி நீங்கள் பார்த்ததுண்டா? அப்படியான சம்பவத்தை நீங்கள் பார்த்ததுண்டா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிற சூழல். அவருடைய முகப்பாவனையும் கேட்கவில்லை. அவருடைய முகபாவனை அப்படி மாறுகின்ற பொழுது அந்த முகத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முக சிவப்பு அப்படி பார்க்கிற பொழுது எந்த பேச்சும் இல்லை. கட 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 என்று நடந்து விட்டார். அப்படியே கடகடகென்று நடந்து போய் அந்த இடத்தில் நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வாசகம் உயிரோட்டமான வாசகம். இன்றைக்கு நாம் எல்லா விஷயத்திலும் சரி சகோதரர்,
அல்லாஹ்வை நினைத்து ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதில் உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டம் இல்லை என்று சொன்னால் அதில் என்ன இல்லை? எந்த பலனும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. கடனுக்கென்று செய்வதற்கு வேறு, கடமைக்கென்று செய்வது வேறு, அல்லாஹ்விடத்தில் வெற்றி கிடைக்கும் என்று செய்வது வேறு. இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்மானத்திற்கும் கண்ணியத்திற்கும், தன்மானத்திற்கும் அவமானத்திற்கும் வித்தியாசத்தை உணர்த்த வைத்தார் என்று சொன்னார். இது முதலாவது படிப்பினை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து சொன்ன முதல் வாசகம், மக்களே, நீங்கள் யாரையும் கண்ணிய குறைவாகவோ அவர் உயிரையோ அவருடைய மானத்தையோ தவறாக கருத வேண்டாம். அப்படி நீங்கள் கருதினால் எல்லாவற்றிற்கும் தந்தை மகனை பரிகாசம் செய்ய வேண்டாம், மகன் தந்தையை பரிகாசம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்திற்காக மகன் தண்டனை வாங்க மாட்டார், மகனுடைய குற்றத்திற்காக தந்தை செய்ய மாட்டார், தண்டனை பெற மாட்டார். ஒவ்வொருவருடைய நஃப்ஸும் அன்னஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு பிஇذனில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அவரவருடைய ஆன்மா, அவரவருடைய குற்றம் எல்லாம் அந்த நாளில் தீர்க்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், கொம்பில்லாத ஒரு ஆடு, கொம்பில்லாத ஒரு ஆடு, கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டை குத்தியது என்று சொன்னால் அதற்கும் தண்டனை வழங்கப்படும். நீங்கள் யோசித்து பாருங்கள். அதோடு அந்த இனம், அந்த உயிரினம் அழிக்கப்படும். நாளை மறுமையிலே அதற்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? ஐந்தரை உள்ள ஒரு மிருகம், அந்த மிருகத்திற்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை, விசாரணையும் இல்லை. ஆனால் குற்றம் செய்வதற்கு தண்டனை உண்டு, குற்றம் செய்வதற்கு தண்டனை உண்டு. கொம்புள்ள ஆடு குத்தியது கொம்பில்லாத ஆட்டை, ஏன் குத்தினா என்று கேட்டு அதற்கும் தண்டனை வழங்கப்படும். அப்படித்தான் அந்த இனங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்படும் என்றால் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையிலே சொன்ன முதலாவது செய்தியின் சாராம்சம். இரண்டாவது செய்தி, மக்களே, அய்யுஹன் நாஸ் யஅலம், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அனைத்து செயல்களையும் அதாவது கீழ் ஜாதி மேல் ஜாதி, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நான் பெரியவன் நீ சிறியவன், நான் பெருமை படைத்தவன் நீ சிறுமை படைத்தவன், நான் அந்தஸ்திலே உயர்ந்தவன், பதவி அதிகாரத்திலே உயர்ந்தவன், நான் இந்த பதவியிலே இருக்கிறேன், நான் அந்த பதவியிலே இருக்கிறேன், நீ எல்லாம் எனக்கு கீழே இருக்கிறாய். அது முதற்கொண்டு நான் உயிரால், நான் பொருளால், என்னுடைய இனத்தால், என்னுடைய குலத்தால், என்னுடைய ஜாதியால், என்னுடைய அந்தஸ்தால் எதையெல்லாம் நான் உயர்ந்ததாக கருதுகிறேனோ அத்தனை விஷயங்களையும் நான் எனது கால்களுக்கு கீழ் புதைத்து அழித்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அதற்கு உதாரணம் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து நிறுத்தி அபிசீனிய அடிமை, அபிசீனிய அடிமை, எந்த தராதரமும் எந்த அந்தஸ்தும் இல்லாத நபர். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்படியான நபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்றால் என் காலுக்கு கீழ் என்ன செய்து விட்டேன்? அதை புதைத்து அழித்து விட்டேன். முதலாவதாக என்னுடைய குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபிஆ இப்னு ஹாரிஸ் அவருடைய மகனுக்காக வேண்டி பழி வாங்குவதை நான் விட்டு விடுகிறேன். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இதை பூரணமாக்கி, யாரெல்லாம் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் செய்த தவறுகள், அது எதற்காக வேண்டி பின்னால் என்ன செய்யக்கூடாது? பழிவாங்க படக்கூடாது. அதற்கு முன்னுதாரணமாக என் குடும்பத்தில் நடந்த கொலையில் அதில் நான் பழிவாங்குவதை விட்டு விடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அறியாமை கால வட்டி அல்லாஹ்வுடன் செய்கிற போர், வட்டியின் வீதத்தால், வட்டி கலாச்சாரத்தால் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய எல்லா அமல்களும் பாழாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு நாளை மறுமையிலே கை சேதம் அடைந்தவர்களாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், நம்முடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கிக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிற பொழுது நாளை மறுமையில முஃபல்லிஸாக ஒருவன் நிறுத்தப்படுவான். முஃபல்லிஸ் என்று சொன்னால் திவாலானவன், இன்சால்வன்சி பெட்டிஷன், ஐபி கொடுத்தவன், எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடியவன் இந்த பூமியிலே. அதே போன்று நாளை மறுமையில்
அமல்களை செய்து நற்கர்மங்களை செய்து இபாதத்தை செய்து நோன்பு வைத்து ஜக்காத்து கொடுத்து எல்லாவற்றையும் செய்து அவன் நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவான். அப்படி நிறுத்தப்படுகின்ற பொழுது அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், எத்தனை அமல்கள் செய்திருக்கிறேன், நான் ஒரு ஹஜ் செய்திருக்கிறேன், 2 ஹஜ் செய்திருக்கிறேன், ஆஜியா இருக்கிறேன், அல்ஹாஜா இருக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக என்ன தருவான்? நாளை மறுமையிலே மிகப்பெரிய அந்த சுவனத்தை தருவான் என்று சொல்லி நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நிறுத்தி அவனிடத்தில் அமல்கள் இருப்பது ஒரு பக்கம், அல்லாஹ்வுக்கு செய்த அல்லாஹ்வுக்கு எதிரான அல்லாஹ்வுக்கு பாவமான காரியங்களை செய்த நிலை இன்னொரு பக்கம். இதுவெல்லாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் முதலில் மன்னிக்க வேண்டும். குற்றங்களில் 2 வகை. குற்றங்களில் முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள், இரண்டாவது இன்சானுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள். இந்த 2 குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு அந்த நேரத்தில் இவனுடைய நன்மைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு கடைசியிலே எந்த நன்மையும் இல்லாமல் 0 நின்று அதற்கு பிறகும் தீமை இவனிடத்திலே இருந்து அந்த தீமை இவன் மீது சாட்டப்பட்டு பிற மக்களை அவமானப்படுத்தியது, பிற மக்களை கண்ணிய குறைவாக நடத்தியது, பிற மக்களை கேவலப்படுத்தியது, பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக கொள்ளையடித்தது, பிறரிடத்திலே வட்டி வாங்கி சாப்பிட்டது எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அடுத்தவனுடைய தீமைகளை இவன் மீது சுமத்தி இவன் கடைசியிலே நரகம் போக போகிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக கேவலம், ஆக துரதிர்ஷ்டம், இப்படியான ஒரு துரதிர்ஷ்டசாலி இல்லவே இல்லை என்றார். நான் போனது எப்படி, நான் உள்ளே நுழைந்தது எப்படி? அல்லாஹ் தஆலா எனக்கு கண்டிப்பாக என்ன செய்வான்? சுனத்தை தருவான் என்ற சிந்தனையோடு தான் நான் நுழைந்தேன். ஆனால் கடைசியிலே நரகப்படுகொலை, கடைசியில் நரகப்படுகொலை. யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர். அதனால் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடத்திலும் சொல்வான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், சரியான முறையில ஈமான் கொண்டு அதற்கு பிறகு நல்லமல் செய். வெறுமனே நல்லமல் செய்தல்ல, சரியான முறையில் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய். தீமையான முறையில ஈமான் கொண்டால் நம்முடைய நற்கர்மங்கள் பலனளிக்காது. நல்ல முறையில ஈமான் கொண்டு அமல் செய்யாமல் போனால் அப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய, நான் ஈமானிலே சரியாக இருக்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்தில் நான் உதவி தேடவில்லை, என்னுடைய ஈமான் சரியாக இருக்கிறது. அப்படியானால் என்னுடைய ஈமான் சரியாக இருந்தால் என்ன அமல் இருக்க வேண்டுமா வேண்டாமா? என்னுடைய ஈமான் யாரிடத்தில் வைத்திருக்கிறேன்? அல்லாஹ்விடத்தில் வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஈமான் சரியாக இருந்தால், அல்லாஹ்வை நான் சரியாக பயந்தால் என்னிடத்தில் அடுத்து வர வேண்டியது என்ன? இபாதத், அமல் ஸாலிஹாத். அது என்னிடத்திலே இல்லை என்றால் அப்பொழுதும் என்ன செய்ய போவதில்லை? அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்க போவதில்லை. அச்சனையும் கொண்டு வந்து நிறுத்தி முஃபல்லிஸாக, போண்டியானவனாக நாளை மறுமையிலே இவன் மாறுவான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள், பெரும்பாவங்களை விட்டும் கொடும்பாவங்களை விட்டும் மக்களே நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள். முதலாவதாக நான் என் குடும்பத்தின் மட்டியில் இருந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தார்களோ, எங்கெல்லாம் வட்டிக்காக வேண்டி பொருளாதாரம் கொடுக்கப்பட்டது அத்தனையும் இல்லாமல் ஆக்குகிறேன். இனி யாரும் எந்த தொகையும் யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையின் 2வது அம்சமாக அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு இந்த மக்களுடைய நிலையை உணர்ந்தவனாக தன்னுடைய தூதரை பார்த்து பேச சொன்னான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது ஆகச்சிறந்த முன்மாதிரி என்று சொல்லுகிறானா இல்லை? அவருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது எல்லாவற்றையும் சொல்லுகிறான். அல்லாஹ் அவனை நம்பியவர்கள், ஈமான்தாரிகள், அவர்கள் நம்பியவர்கள் மீது அல்லாஹ் மிக பேருபகாரம் செய்திருக்கிறான். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இதா பஅஸ ஃபீஹிம் ரசூலா ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மக்களே, அல்லாஹ் தஆலா இந்த மூமின்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். என்ன பேருபகாரம்? அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகிறான், உங்களிலிருந்து ஒரு தூதரை நாம் ஏற்படுத்தி, உங்களிலிருந்து ஒரு தூதரை நான் அனுப்பி வைத்து, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை உங்கள் மீது ஓதி காட்டி உங்களை என்னவாக மாற்றுகிறார்?
தூய்மையாளர்களாக மாற்றுகிறார். நீங்கள் யார்? தூய்மையாளர்கள். எப்படி? அல்லாஹ் தஆலா சொல்ற இன்ன முஸ்ரிகீன நஜஸுன், ஈமான் அல்லாதவர்கள் அசுத்தமானவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்ற இறை நம்பிக்கை அல்லாத மற்ற மக்கள் எல்லாம் யார்? அசுத்தமானவர்கள். அவர்கள் எவ்வளவு குளித்துக் கொண்டாலும் சரி, அவர்கள் எவ்வளவு தங்களை வாசனை திரவியங்களை கொண்டு பூசிக்கொண்டாலும் சரி, அகச்சுத்தம், சிறுக்குவாதிகள், இணை வைப்பாளர்கள், சிலை வணங்கிகள் எவரை எடுத்துக்கொண்டாலும் சரி. இங்க யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்திருக்கிறான், பேருபகாரம் செய்திருக்கிறான். எந்த மனிதரின் கால்களிலும், எந்த மனிதருக்கு பின்னாலும், எந்த மனிதரிடத்திலே தன்னுடைய சாஸ்திரங்களை, தன்னுடைய சிரத்தை எந்த இடத்திலும் ஒப்படைக்காத கண்ணியமான அழகிய வாழ்வை யாருக்கு கொடுத்திருக்கிறான்? இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாம் பேருபகாரம் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கக்கூடிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இது அல்லாஹ் செய்திருக்கிற, மூமின்களுக்கு செய்திருக்கிற மிக ஆகச்சிறந்த உதவி. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். உங்களை தூய்மையாளர்களான அவர் ஆக்குகிறார். வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு முன்னால் வரை மின் கபுல் லஃபீ மலாலின் முபீன், பகிரங்கமான வழிகேட்டிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படியான வழிகேடு? பகிரங்கமான வழிகேடு. அந்த வழிகேட்டில் தான் நீங்கள் இருந்தீர்கள். நரக நெருப்பின் அருகிலே நீங்கள் இருந்தீர்கள். பயன் கதக்கும் மின்னா, நம்முடைய அருளினால், நம்முடைய உதவியினால் நீங்கள் சுவனத்திற்குரியவர்களாக மாறினீர்கள் என்று அந்த சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 11-12 பிரகடனத்தை அங்கே நிகழ்ச்சி காட்டினார்கள். நாம் 1-2 விஷயங்களை நாம் உங்களுக்கு சொல்கிறோம். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இஸ்லாம் உலகத்திலே இன்றைக்கு நிகழ்ச்சி காட்டியது என்று சொன்னால் இன்றளவும் நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னால் பார்க்க முடியும். இதே போன்று மிகப்பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மாநிலத்தை சேர்ந்த உள்துறை செயலாளர் அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்திருப்பதால் அவருக்கு எந்த விதமான அந்தஸ்தும் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால், எந்த விதமான கண்ணியம் அவருக்கு வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். சகோதரர்களே, வயது 60 கடந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டி இருக்கிறார். யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை போல நாம் இதே போன்ற ஒரு பெரிய மாநிலத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டர், அமைச்சர், தனக்கு எந்த வேலையும் யாரும் ஒதுக்குவதில்லை, என்னை ரொம்ப தாழ்வாக கருதுகிற அதிகாரிகள் என்னை மதிப்பதில்லை, அதனால் என் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறேன் என்று நேற்று ராஜினாமா செய்திருக்கிறார். பத்திரிகையை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்? யார் எதை செய்தாலும் சரி அவரிடத்தில் உளப்பூர்வமாக என்ன இல்லை, அல்லாஹ்விடத்தில் பயம் என்பதும் ஓரிரை நோக்கி செல்வதும் இன வேற்றுமை கொண்டிருப்பது அவரிடத்தில் ஒழியவில்லை என்று சொன்னால், எந்த சட்டங்களை ஏற்றி நாம் அதை செய்து விடுவோம் என்று இவர்கள் பூச்சாட்டி காட்டினாலும் சரி, அந்த தீண்டாமையை, அந்த பாவச் செயலை, அந்த கொடும் செயலை ஒரு காலம் அவர்கள் அதிலிருந்து ஒழிக்கவே முடியாது. காரணம் இவை எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டவை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் மனிதர்களே என்று அழைத்துத்தான் சொல்கிறான். உங்களையும் சரி, உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் சரி, நாம் ஒரே ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம். خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை ஒரு தாய் ஒரு தந்தையில் இருந்துதான் நாம் பிடித்தோம் என்று சொன்னால், இது இங்கே மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நீங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவிலே பிரதானமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்ன? அதாவது ஜார்ஜ் பிளாய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பின இளைஞனை காரின் டயரின் கடியை வைத்து காலில் மிதித்து கொண்ட சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம்? அவன் கருப்பினம், நான் வெளுப்பினம். பிரதானமாக பேசப்பட்ட செய்தி. 45 வயதான காவல்துறை அதிகாரி டெரிக் சாவேன், இவர் செய்த அந்த அநியாயம் இன்றைக்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால், ஜார்ஜ் பிளாய்ட் அந்த இடத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டு மரணித்து போன சம்பவத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சூரத்துல் ஹுஜராத்திலே பேசுவான். மக்களே, யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى
وجعلنا شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. உங்களை நாம் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். உங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் உங்களை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறோம். யார் சிறந்தவர்கள்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். யார் அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டிருக்கிறார்களோ, இறை அச்சமுள்ளவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்ற செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அதனால் தான் சகோதரர்களை 10 வயதான சிறுவன் குர்ஆனை மனனம் செய்தால் அவன் தொழ வைக்க முடிகிறதா இல்லையா? அவன் ஆபில்லாக நின்று தொழ வைக்க முடிகிறதா இல்லையா? வயது மூத்த 60 வயது 70 வயது நபரானாலும் அவர் பின்னால் நின்று தொழ வைக்க எச்சரிக்கப்படுகிறதா இல்லையா? யோசித்து பாருங்கள். அவர் பெரிய பதவியில் இருந்தால், பெரிய ஆட்சியாளராக இருந்தால், பெரிய அந்தஸ்திலே இருந்தாலும் அவரால் வைந்து முன்னால் நின்று தொழ வைக்க முடியும். இங்க அந்தஸ்து எங்கே இருக்கிறது? இங்க அந்தஸ்து எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு, அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிறப்பை கொண்டு, கண்ணியத்தை கொண்டு. அப்படித்தான் இன்றைக்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் சொன்ன செய்தி, யாரும் யாரை விட சிறந்தவர்கள் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அய்யுஹன் நாஸ் அன ரப்புக்கும் வாஹித். உங்களுடைய இறைவன் யார்? உங்கள் இறைவன் ஒருவன் தான். வைன்ன ஆபாவுக்கும் வாஹித். உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான். உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வஹதன் அலா லா ஃபضل லா அரபியன் வலா லி அஜமி, லா அஜமியன் வலா லி அரபியன். அரபி அல்லாதவனுடைய சிறந்தவன் கிடையாது. அரபி அல்லாதவன் அரபியை விட சிறந்தவன் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி உரையிலே அந்த மக்களிடத்தில் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், சிகப்பாக இருக்கக்கூடியவர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்? கருப்பானவரை விட உயர்ந்தவராக மாற மாட்டார். வலா ஹம்ரன் அலா அஸ்வத் வலா அஸ்வத அலா ஹமர். நீங்கள் சிவத்திருந்தாலும் சரி, நீங்கள் கருத்திருந்தாலும் சரி, நீங்கள் வெளுத்திருந்தாலும் சரி, எதுவும் உங்களை என்ன செய்யாது? அந்தஸ்திலே கூட்டாது, குறைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி உரை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இறுதி உரையின் படிப்பனையாக பலதை நம்மிடத்திலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து நிறைய செய்திகள் உண்டு சகோதரர். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டாரோ, எந்த நோக்கத்தை நிறைவு செய்து மரணத்தை தழுவினாரோ, எந்த நோக்கத்திற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே நின்று நமக்காக வேண்டி காத்திருக்க போகிறாரோ, தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி, தன்னுடைய உம்மத்தின் பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் காத்திருக்கிறார் என்று சொன்னால், நமக்காக காத்திருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு தகுதி படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு தகுதி படைத்தவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறி நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி, அப்படி மாறி நான் ஒரு மாதம் வாழ்ந்திருந்தாலும் சரி, அப்படி மாறி நான் ஒரு வருடம் வாழ்ந்திருந்தாலும் சரி, சஹாபாக்களை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெற்ற சஹாபாக்கள், ஒரு நேர தொழுகையை கூட தொழாமல் சுவனத்தை பெற்ற சஹாபி உண்டு. ஒரு நேர தொழுகை கூட தொழ அவர் சுவனத்தை பெற்றிருக்கிறார். காரணம் என்ன? அல்லாஹ்விடத்திலே அவருக்கு கிடைச்சிருக்கிற கண்ணியம். உண்மையாகவே அல்லாஹ்வை பயந்து, உண்மையாகவே அல்லாஹ்வுடைய எந்த பயமும் இல்லாம நான் 60 வயது 70 வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? 60 வயது 70 வயது அல்லாஹ் ஒரு ஆயிலை அவனுக்கு கொடுத்தும் அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால், அவனை விட ஒரு பாவி அவனும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக யோசித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே அல்லாஹ் நமக்கு வாழ்வை தந்திருக்கிறான். காலையை அடைந்தால் நீங்கள் மாலையை எதிர்பார்க்காதீர்கள், மாலையை அடைந்தால் காலையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே அன்புக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதா இறுதி உரை, அந்த இறுதி உரையை நாம் பட்டியலிடுவது என்பது நமக்குடைய காலச்சூழ்நிலை பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ளும் ஓரிரு செய்திகளை மட்டுமே நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். ஆகவே என்னால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படுங்கள். வெறுமனே நடிக்காதீர்கள், வெறுமனே வேஷம் போடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஸாது குஃப்ரா. ஈமான் கொண்டு நிராகரித்து, ஈமான் கொண்டு நிராகரித்தால் ரெண்டே வாய்ப்பு தான். மூணாவது நீங்கள் நிராகரித்தால்
அல்லாஹ் சொல்கிறான், சும்மா சாது குஃப்ரா, நீங்கள் எந்த வழியில் போகிறீர்களோ அந்த வழி உங்களுக்கு நல்லதாகவே காண்பித்து உங்களை கொண்டு போய் நரக படுகொலில் நாம் தள்ளுவோம். நாம் ஒன்றும் உங்களிடத்திலே ஏமாளிகள் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னார். அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு இறுதி உபதேசமாக செய்தார்களோ அதில் இருக்கிற படிப்பினை உண்மையாகவே எடுத்துக்கொண்டு வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களை ஆக்கி அருள்புரிவானாக. வாஷர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه والناس أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே நம்மை பிறக்க வைத்து நமக்கு ஒரு வாழ்வை தந்து, வாழ்வின் முடிவு எந்த வயதில் எந்த சூழ்நிலையில் எந்த அடிப்படையில் நிகழும் என்பதை மறைத்து வைத்து நம்மை அல்லாஹ் பூமியிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நாளையும் யோசிக்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த நாளில் நான் சரியான முறையில் தான் கழித்திருக்கிறேன், இந்த ஒரு நாளை சரியாக கழித்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா திருமறையில குறிப்பிடுகிறான், ஃபலா சத்தக வலா ஸல்லா வலாகின் கல்லப வதவல்லா. அவர்கள் இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தவும் இல்லை, மார்க்கத்தின் அடிப்படையில வாழவும் இல்லை என்று அல்லாஹ் சில இலக்கணங்களை சொல்கிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு நாளை கழிச்சா இந்த ஒரு நாள் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். இந்த ஒரு நாளை நான் எப்படி அணுகி இருக்கிறேன்? இன்றைக்கு நன்மை அதிகமாக செய்திருக்கிறேனா, தீமை அதிகமாக செய்திருக்கிறேனா, அநியாயங்கள் அதிகமாக செய்திருக்கிறேனா, அக்கிரமங்கள் அதிகமாக செய்திருக்கிறான், சிறியதோ பெரியதோ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தூக்கச் செல்லுகிற பொழுது அமர்ந்து கொண்டு தன்னைத்தானே அடித்துக் கொள்வார்கள். என்னவென்று, நீ இன்னைக்கு என்ன செய்திருக்கிறாய்? நன்மை அதிகமாக செய்தாயா, தீமை அதிகமாக செய்தாயா, குற்றங்கள் அதிகமாக செய்தாயா, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையிலே நெருங்கி வந்தாயா என்று தன்னைத்தானே கேள்வியை தூங்க செல்வதற்கு முன்னால் அப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படியான ஒரு விசாரணை, அப்படியான ஒரு நிகழ்வு உங்களுக்கோ எனக்கோ அந்த சூழலில் நான் செய்ததை யோசித்து பார்த்துருந்தா, அப்படி செய்ய முயற்சிக்கிறோமா? முயற்சித்தால் அடுத்த நாளை நாம் என்ன செய்வோம்? சிறந்ததாக மாற்றிக்கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக என்னுடைய வாழ்வு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற வெகுமதி. இந்த வாழ்வின் இறுதியிலே நான் கடைசியில் என் மூச்சு தொண்டைக்குழி அடைகின்ற பொழுது அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைந்து அவனுடைய கால்கள் கெண்டைக்கால்களோடு பின்னிக் கொள்ளுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் கெஞ்சுவானே, யா அல்லாஹ் என்னை விட்டுவிடு, எனக்கு நீ ஒரு வாய்ப்பு என்னை நீ பூமியிலே விட்டால், அவகாசம் தந்தால், சக்கராத் நாள்ல அவகாசம் தந்தால் 10 நாள், 1 மாதம், 2 வருடம் அவன் பேசுவான். யார் இடத்துல? அல்லாஹ் இடத்துல. எனக்கு வாய்ப்பு தந்தால் வினசாலி என்னை போன்ற ஒரு நல்லடியானை நீ பார்க்கவே முடியாது. அத்தனை ஆண்டு காலம் ஒரு வாழ்வை தந்தும் நீ சரியாக போகாமல் கடைசி உயிர் போகிறது என்று தெரிந்த பின்னால் நீ வாக்குறுதி தருகிறாய், இந்த வாக்குறுதியை என்ன சொல்வது என்று அல்லாஹ் தஆலா அவருடைய பார்த்து கேட்பான் என்று சொன்னால் அந்த இழிநிலை இருந்து நீங்களும் நான் தப்பிக்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களை சிறந்தவர்களாக மாறுங்கள். சிறந்தவருடைய மாறுவதற்குண்டான உரையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரையாக நிகழ்த்தினார்கள். அந்த இறுதி உரையில் படிப்பினை பெற்று நல்ல மக்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்கிற பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆதாமா இந்தி வல்லில்லாஹு கூலு ஆதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.